வணக்கம். என் பேர் காவன் ரோய். இது என் முதலாக படம் வெளிமேகா. நான் மலையாளம் படத்தில் ஒரு படம் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். குன்றேன் இன்னும் டைமில் தமிழில் நிறைய ஆடியன்ஸு தமிழ் ஃபிலம் படம் பார்க்குறேன். எல்லா படமே சூப்பர் ஹிட் ஆகி வருது. எனக்கு ஒரு அவசரம் கிடைச்சுன்னா தமிழில் கண்டிப்பாக இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சு எடுப்பேன். இதில் எல்லாம் சப்போர்ட் வேணும். இப்படம் தியேட்டரில் வந்து பார்த்து எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை சாமிதா. ஷைனு சவக்காரன் சார் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டது வந்து பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பண்ண ஒரு மலையாள படத்துக்காக. ஸோ எப்பவுமே மலையாளம் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் அதே மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி போனேன். பட் அது இல்லை. இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டான படம். நான் 2 நாள் ஷூட்டிங் பண்ணவொடனே ஷைனு சார் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ நீங்கள் தெலுங்கு ஸ்பீடில் எடுக்கிற மலையாள படம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் டேக்கு சும்மாச்சுக்கு இந்த மானிட்டருக்கு டைம் கிடையாது. அந்த லெங்தி டயலாக் கிடையாது. கிறிஸ்ப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், அதாவது யங்கர் ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ். ஷைனு சாருடைய செலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி தான் வெள்ளி மேகம் ஸ்கிரிப்ட் சொன்னார். இது திருப்பி ஒரு த்ரில்லர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக இருக்கிற மலையாளம் பேக்ரவுண்டே சார் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனால் அவர் மலையாளியாக இருந்தாலும் மனசளவில் அவர் தமிழ் தான். ஸோ தமிழ் தெலுங்குக்கு ஏற்ற ஒரு டைரக்டர் மட்டும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட். இப்போ நம்ம டயர்டாக போய் இருந்தாக்கா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்க மேடம், அவர் சொல்கிறது பார்த்தாலே நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம், ஆக்டிவ் ஆகிடுவோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். மத்தியில் சில பேர் சும்மனாச்சுக்கும் தமிழ் படம் எடுக்கணும்னு போய் சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு. பட் ஷைனு சாரை பொறுத்த வரைக்கும் மனசார தமிழ் படம் எடுக்கணுன்றது ஒரு ஆசை. தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் எடுக்க அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கம்மிங் அப் பர்சனுக்கு யூ ஹேவ் டு கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். இன்ஃபேக்ட் ஷைனு சார் கல்யாணம் பண்ணது ஒரு தமிழ் பொண்ணு தான். ஸோ உண்மையிலே தமிழ் மேலே அவருக்கு ஒரு கம்பேஷன் பேஷன் இருக்குது. அது மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்க த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து சொல்கிறேன். ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகிற சப்ஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் நடித்த நிறைய மலையாள படங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் நான் பண்ண படம் பார்த்தா ரொம்ப சம்டைம்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நடிச்சும் போது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வரோமே அப்படின்னு பார்த்துட்டோம். பட் 2வது வாட்டி 3வது வாட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்பீட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த படங்களில். பட் இவர் படம் பார்த்தாக்கா ஃப்ரேம் டு ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைரக்டர். அண்ட் பாட்டுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். மட்டும் இல்லை, நம்ம ராமச்சந்திரன் சார் என் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ ஐ டன் இஸ் ஒய்ஃப் கேரக்டர். நான் தான் ஹீரோ கௌரிஷுடைய மதராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். 2மே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்தாரு. இப்போது பாயிண்ட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அம்மா, இது பார்த்தா ஒரு ஹோம்லி கிராமத்து அம்மா. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாரும் வணக்கம், என் பேர் ரூபேஸ்வரன். நான் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஆர்கே வெள்ளிமேகம் என்னோட ஃபஸ்ட் டெபியூட் மூவி. ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்த ஒரு படம் இது. எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எல்லா விஷயமும் வந்து ரொம்ப அன்போடு பார்த்துருக்க சைனு சார் டைரக்டர், அண்ட் நம்ம கேமராமேன் அலெக்ஸ் சார் அண்ட் ரிஷிதன் அண்ணன். ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம இத்தனை வருஷம் கடந்தால் தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயமும் வந்து அவ்வளோ அழகாக பார்த்து எந்த ஒரு மனஸ்தாபமே இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது பார்த்த சைனு சார். வெரி ஹாப்பி. இந்த படம் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, இஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் வந்து நான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதில்ல. எப்படிலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்த இந்த படம். ரொம்பவே ஹாப்பி. எல்லாரும் சொன்னாங்க இந்த சின்ன படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இல்லை. எல்லா படமும் ஒரே படம் தான். எல்லாருமே வந்து ஒரு ஒரு சின்ன எஃபர்ட் தான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் விஷயம். அவங்க எஃபர்ட்டை கொஞ்சம் அழகாக சொல்லி கொடுத்துட்டோன்னா எல்லாருமே சக்சீட் ஆகலாம் லைஃப்பில். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரொடியூசர் சார்
ரவிச்சந்திரன் சார் அவ்வளோ எப்படி சொல்கிறது, அதில் வந்து நம்ம சந்தோஷ் அவரோட ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் அவ்வளோ சாமிங்காக ரொம்ப ஹம்பிளாக பேசி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மென்மேலும் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நன்றி. നമസ്കാരം. എൻ്റെ പേര് ശ്രുതി കുഞ്ഞുമണി. ഞാൻ ഫിലിമിൽ വരാൻ കാരണം സയൻസ് സാർ തന്നെയാണ്. സാർ ഒരു ദിവസം എന്നെ വിളിച്ചു, അവളിങ്ങനെ ക്യാരക്ടറുണ്ട്, ക്യാരക്ടറിനെ ക്ലിയർ ചെയ്യണമെന്നാണ്. സാർ ചോദിച്ചു വരാൻ പറ്റുമോ എന്ന് ചോദിച്ചു. ഞാനെന്നാ സാർ ഞാൻ അന്നേരം പറഞ്ഞപ്പോൾ എനിക്കൊരു ലക്കിയാണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കാരണം എൻ്റെ പേരോട് വന്നിരിക്കുന്നത് സാറാണ്, പിന്നെ പറയേണ്ട കാര്യമില്ലല്ലോ. അതുകൊണ്ട് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. പിന്നെ അതുപോലെ രമൺ സാറ്, സാറിനെ കുറിച്ച് പറയേണ്ട കാര്യമില്ല. സാറ് ഞങ്ങളുടെ കൂടെ പ്രത്യേക സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് സാറാണ്. പിന്നെ ഞങ്ങളുടെ സാറ് എല്ലാവരും. പിന്നെ എനിക്കൊന്നും പറയാനില്ല, സത്യം പറഞ്ഞു എനിക്കൊന്നും പറയാൻ പറ്റത്തില്ല. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. ആർ.കെ. വെള്ളിമേക്കും സിനിമയിൽ ആർ.കെ. ഒരു ക്യാരക്ടർ നടിക്കാൻ ഒരു അവസരം ചാൻസ് കിടച്ചത് പ്രൊഡ്യൂസർ ശ്രീ പി ജി രാമചന്ദ്രൻ സാർ, എൻ ഫ്രണ്ട്, എൻ ഫസ്റ്റ് ഫിലിം டைரக்டர் ஸ்ரீ சைன் சவக்கார். முதல்ல வந்து 2 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்க இந்த நம்ம சைன் சவக்கார் சார் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது இந்த கேரக்டர் ஒரு எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லும்போது அவர் ஃபஸ்ட் டைமில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஸ்டோரி ஸ்டோரி ஒரு டைரக்டர் ஸ்டோரி, 2 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து அவர் இன்ட்ராக்ஷனில் ரொம்ப சிச்சுவேஷன்ஸ், ஆக்டிங் சிச்சுவேஷன்ஸ், லைஃப், ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். தமிழில் வந்து ஒரு டைரக்டரோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லும்போது நான் எக்ஸைட் ஆச்சு. அந்த கேரக்டர் தான் இது பண்ணுறது. நம்ம டைரக்டர் இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி அது அவர் பண்ணுற படம் போயின் ரைட்ஸ், மலையாளத்தில் வந்து போயின் ரைட்ஸ் ஃபிலிம். ஓட்டோ சங்கர்லாம் நடித்த அப்பானி சரத் ஹீரோவாக நடித்த படம். അതിപ്പോൾ എല്ലാ സെൻസറെല്ലാം முடிஞ்சு இப்போ ஃபிலிம் ரிலீஸுக்கு தயாராக. அதுக்கு முன்னாடி ஆள்கூட்டத்தில் ஒரு ஃபிலிம், அதுக்கு முன்னாடி வந்து கடல் പറഞ്ഞ കഥ, ആരോട് പറയാൻ ആരും കേൾക്കാൻ, അങ്ങനെ 5 ഫിലിംസ്, 6 ഇത് 6th ഫിലിം. അപ്പോൾ ഫുൾ ക്രൂ ഇതിൽ எனக்கு ഞാൻ സ്റ്റോറിയിലേക്ക് അവൾ പോകുന്നില്ല. കാരണം സ്റ്റോറി അവള് കോംപ്ലിക്കേറ്റഡ് സ്റ്റോറി. ஆனால் ரொம்ப கியூரியாசிட்டி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்வது நம்ம விஜித்ரன் சார். அவர் வந்து தமிழ் சினிமையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்கு. அவர் கூட நடிக்கும்போது, அவருக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நடிக்கும்போது ரொம்ப ഇൻസ്പയർ ആയിട്ട് എനിക്ക് നിന്ന ആളാണ്. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഈ ഫിലിമിയുടെ ക്യാമറമാൻ ரொம்ப കാമ, ക്യൂട്ട, ഫുൾ ലൊക്കേഷൻ, ഫുൾ ഷൂട്ട്. ഒരു இந்த ഫിലിം பார்க்கும்போது தெரியும் ஒரு லைஃப். அவ்வளோ பியூட்டி ஆங்கிள்ஸில் எடுத்திருக்கேன். அந்த சீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுல நம்ம டைரக்டர் சாரோட சேர்ந்து அவ்வளோ மனோகரமான நல்ல க்யூட்டான ஸ்டைலில் அந்த படம் எடுத்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் பி.ஜி. ராமச்சந்திரன் சார், அவர் எனக்கு ஜஸ்டின் மாதிரி. அவர் வந்து இந்த ஃபிலிமில் ப்ரொடியூசர் நல்ல நிலைக்கு
இந்த படத்தில் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் ஃபேமிலி இருக்குது. இந்த படம் எனக்கு தெரியும் தமிழ் ஃபுல் தமிழ் പ്രേക്ഷകർ വ്യൂവേഴ്സ് ഏറ്റെടുക്കും. നല്ല പടം വരും. ഇതിൽ ഫുൾ ഇതിൽ അഭിനയിച്ച കുറേയധികം ആളുകളുണ്ട്. നമ്മുടെ ഹീറോ ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുള്ള ഗൗരീഷ്, രൂപേഷ്, ശ്രുതി, റിമിയ, നിറയെ ആളുകളുണ്ട്. അവരെല്ലാവരും നല്ല നടിച്ചിരിക്കും. നല്ല നല്ല ஆக்டிங்கு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டோரி நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு. டைட் ஷோட்ஸு, டைட் சீன்ஸு, லாக் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் கிளைமேக்ஸ் எல்லாம் சொன்ன டைமில் நமக்கு தெரியாத இடத்துல கிளைமேக்ஸ் வருது. இந்த ஆரும் நிரூபிக்க முடியாது. அந்த டைம்லேயும் வந்து கிளைமேக்ஸு எக்ஸைட்டட் கிளைமேக்ஸ். എന്തായാലും இந்த படம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக ഏറ്റെടുക്കണം. നമ്മ തമിഴ് മീഡിയാസിൽ നല്ലപടിயாக വരണം. ഒരു നല്ല ഫിലിം തമിഴിലെ ചിന്ന ബഡ്ജറ്റിലെ നല്ല സ്റ്റോറിയിലെ നല്ല മേക്കിങ്ങിൽ വന്ന പടം എല്ലാം തമിഴ് വേൾഡ് ഏറ്റെടുത്തു. അപ്പോൾ இந்த പടം ഏറ്റെടുക്കണം. ഞങ്ങളുടെ ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം. ഓക്കെ, താങ്ക് യു. என் பேர் விசித்திரன். சுப்பிரமணியபுரம் சிறுத்தன் அங்கே நிறையா படம் சைவ சாவகை இருந்த மனமார்ந்த நன்றி சொல்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறது. அதெல்லாம் வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ராமச்சந்திரன் சார் எல்லாம் ஜெனுவனான மனிதர்கள். கேரளாவில் நம்ம போய் தமிழ்லேருந்து அங்கே போய் நடிக்கும்போது பார்க்கும்போது புதுசாக தெரியுது எல்லாமே. அவங்க நடந்துக்கிற விதம் இது தப்பாக இருக்கா இல்லை பொய்யா தான் இருக்காங்களா அப்படின்னா கரெக்டாக இருக்காங்க. அந்த கரெக்டாக நம்மளால இருக்க முடியும்னு வருத்தமாக இருக்கும். டீ கடையில் போய் காசு இல்லை அப்புறமா பின்ன வந்தால் கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. பின்ன வந்தானா எப்போ வந்து தர, நீ எப்பயாவது ஒரு வீட்டில் பார்த்தா அப்படின்றாங்க. சரி, இந்த ஒரு டீ கடை தான் அப்படி இருக்குன்னா நம்ம எல்லா டீ கடையிலையும் அந்த வேலையை பார்த்துருவோம். அப்போ எல்லா டீ கடையிலையும் அதான் சொல்கிறாங்க, பின்ன வந்தால் கொடுக்கணும். அடடா நல்லா இருக்க அப்போ நிஜமாக வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கு. இது தமிழ்லேருந்து அங்கே போய் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லா மனிதர்களோடையும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. மிக சைனு சாவ வராது, பேரே வராது வாயில். நார்மல் ஷூட்டிங் போகும்போது இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தெரியுது. சைனு சாவகரா, சைனு சாவகரா. நல்ல மனிதர், மிக அழகான மனிதர். எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க கூட இந்த குறைய காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணும்போது டெலிஃபோனில் பேசுவோம். டப்பிங்கில் இங்கே வந்திருக்காரு, டப்பிங் அவ்வளோ என்ஜாய்மெண்ட், ஷூட்டிங்கில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட். சுனிலாண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கே. எப்படி கேரளா, ஐயோ கேரளா சூப்பர், மக்கள் சூப்பர், அந்த சோறு ஐயோ அப்படிம்பாரு. சாப்பாடு செட் ஆகல, சோறு தான் அது, நமக்கு ஒத்துக்கல. அவ்வளோ நிஜமான மனிதர்களாக இருக்காங்க. நம்ம போய் அங்கே அடாப்ட் ஆக முடியும். சந்திக்கிற மனிதர்களெல்லாம் இவன் அப்படி இருப்பானா இப்படி இருப்பானா சந்திச்சு புதுசாக சில மனிதர்கள் கிடைக்கும் போது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கு. இன்னைக்கு இந்த கதையில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு உங்கள் மனைவியாக பண்ணியிருக்காங்க தம்பி கௌரிஸ், விஜய் கௌரிஸ்க்கு நான் வந்து நிறைய நன்றி சொல்கிறேன். அவர் தான் டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கேரக்டர் வாங்கி கொடுத்தாங்க. உண்மைக்கு நம்ம நல்லா நடிச்சிடலாமா அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்டால் அது டேரக்டர் தான் சொல்லணும். நம்ம நல்லா நடிச்சிருவோமா நடிக்க மாட்டோமா தமிழ்லேருந்து போகும்போது அங்கே நம்ம நடிக்கும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸு வேறு மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஒரு சொகுசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அலெக்ஸ் சார் கேமரா அலட்டிக்காத மனிதர். அந்த வரட்டும், ஓகே ரெடி. ஒரு தட்டு கழுவ மாட்டேன் சாப்பிட்டா நான். அந்த யூனிட்டில் தட்டு கழுவுறாங்க. நம்ம செய்யாமல் யார் செய்யறது அப்படிங்கும்போது நமக்கு அது நம்மளும் கழுவி வச்சிடலாமே. அந்த அந்த பழக்க வழக்கம் அங்கே போனால் கற்றுக்கலாம், நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. உண்மைக்கே இந்த படம் வெற்றி பண்ணணும், அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மக்களும் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. கட் பண்ணிங்க கேமரா சார். നമസ്കാരം, എൻ്റെ പേര് ടോമസ് അലക്സ് എന്നാണ് ഫുൾ നെയിം. ഞാൻ എൻ്റെ 6ാമത്തെ ഫിലിമാണ്. ഞാൻ ഷൈനുക്ക എന്ന് പറയുന്നത് എൻ്റെ ചേട്ടനാണ്, എൻ്റെ ജ്യേഷ്ഠനാണ്. ചേട്ടനായി അങ്ങനത്തെ ഒരു രീതിയിലുള്ളൊരു ബന്ധമാണ് ഞങ്ങൾ തമ്മിലുള്ളത്. അപ്പോൾ ഞങ്ങളെ 2ാമത്തെ പടം, ആദ്യത്തെ പോയിന്റ് റേഞ്ച് ആയിരുന്നു ചെയ്തത്. അതിനുശേഷമാണ് തമിഴ് പടം. ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെയും തമിഴ് പടമാണ്, ഫസ്റ്റ് തമിഴ് പടമാണ്. എല്ലാവരും അതിന് സപ്പോർട്ട് ചെയ്യണം.
പിന്നെ ഞങ്ങളുടെ സുഹൃത്തുക്കളായ സുനിലേടൻ, രാമേന്ദ്രൻ സാർ, ഇങ്ങനെ ഞങ്ങളെല്ലാവരും കൂടിയാണ് ഞങ്ങളൊരു കുടുംബം പോലെയാണ് ഒരു പടം ഞങ്ങൾ വർക്ക് ചെയ്തത്. ആസ് എ ഫാമിലി, ഇവിടെ സിനിമ എന്ന് പറയുന്ന ഒരു ഫാമിലി തന്നെയായിട്ടാണ് വർക്ക് ചെയ്തത്. എല്ലാവരും എൻജോയ് ചെയ്ത് ഭയങ്കര എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ഈ പടത്തിന് ഒരു പ്രത്യേകത റൊമാൻസ് ഉണ്ട്, അതുപോലെ തന്നെ നമുക്കൊരു സ്റ്റണ്ട്, അങ്ങനെ എല്ലാ സെക്ഷനും നമ്മൾ കൈകാര്യം ചെയ്ത് ഫാമിലി ഓറിയന്റഡ് ആണ്. എല്ലാവരുടെയും വരുന്ന ത്രില്ലറാണ്, ഹൊററുണ്ട്, എല്ലാം എൻജോയ് ചെയ്യുമ്പോൾ വെറൈറ്റി സ്റ്റോറി ലൈനാണ്. ഈ സ്റ്റോറി ലൈനിൽ നമുക്ക് മാക്സിമം, എന്നെ സംബന്ധിച്ച് മാക്സിമം എക്സ്പീരിയൻസ് ആണ്. എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് കിട്ടിയതുമാണ്. കാരണം ഇതിൽ എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് കിട്ടിയെന്ന് പറയാൻ കാരണം ഇതെല്ലാ തരത്തിലും എല്ലാ ഘടകങ്ങളും അടങ്ങിയ ഒരു ഫിലിം ആയതുകൊണ്ട് വളരെയധികം എക്സ്പീരിയൻസ് കിട്ടാൻ എനിക്കൊരു പറ്റി ഈ വർക്കിൽ. പിന്നെ എല്ലാ സുഹൃത്തുക്കളും ഞങ്ങളുടെ കൂടെ അഭിനയിക്കുന്നവരായാലും എല്ലാവരും ഞങ്ങളുടെ കൂടെ കട്ടയ്ക്കുന്നുണ്ട്. എല്ലാവരും യൂണിറ്റായിട്ട് നിന്നവരും ഫുഡ് തരുന്ന പ്രൊഡക്ഷൻ ബോയ്സ് ഉൾപ്പെടെ എല്ലാവരും ഭയങ്കര കട്ടയ്ക്കായിരുന്നു. എല്ലാവരും പക്ക ഫാമിലി ഓറിയന്റഡ് ആയിട്ടായിരുന്നു യൂണിറ്റിൽ നിന്നത്. അസോസിയേറ്റ് ആയ പ്രവീൺ ചേട്ടൻ എല്ലാവരും ഉണ്ടായിരുന്നു, അതൊന്നും വന്നിട്ടില്ല. എല്ലാവരും നമ്മളെ വളരെയധികം സന്തോഷത്തിലായിരുന്നു, എന്ന് വെച്ചാൽ സന്തോഷം, ഹാപ്പി മൂഡിലായിരുന്നു വർക്ക് ചെയ്തത്. ഇതിനു മുമ്പ് ഞാൻ ചെയ്തത് ഒരു 3 ടെക്നീഷ്യന്മാരെ വെച്ചുകൊണ്ട് ഒരു ദുബായിൽ ചെയ്ത, കംപ്ലീറ്റ് ദുബായിൽ ചെയ്ത ഒരു പടത്തിന് ബ്രിട്ടീഷ് അവാർഡ് കിട്ടിയതായിരുന്നു. ഞാനിത് ക്യാമറമാനാണ്. അപ്പോൾ എല്ലാവരും ഈ ഞങ്ങളുടെ ചെറിയ വലിയ പടം എല്ലാവരും കണ്ട് സഹകരിക്കണം. താങ്ക് யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து வினிதா ரமேஷ். நான் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷனுக்கு எதிரான நிகழ்ச்சி தொகுப்பாதியாக பணியாற்றிட்டு இருக்கேன். சினிமா அப்படின்னு சொன்னால் சித்திரமான இச்சொல்லுக்கு சிந்தனையால் வளம் சேர்ப்போம். மாறி வரும் உலகில் புதியனப்படும் கைவிரல் பிடித்து நடைப்பழகி மெல்ல மேலேற்றுவோம். உலகம் செதுக்க ஒளிகள் படைப்போம். பாரதி வழி நின்று மனத்தின் மேல் தெளிப்போம். அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்வோம். தன்னை உணரும் தத்துவம் படிப்போம். உடல்நிலை உறுதி செய்வோம். கவிதை, புனைக்கதை, ஓவியம் உள்ளிட்ட நுண்கலை வளர்ப்போம். ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியம் கொடுப்போம். அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம். மானுடன் செழிக்க சுவடுகள் பதிப்போம். இந்த வரிகள்ல ஒரு கலைஞர் எப்படியெல்லாம் இருக்கணும், தன்னுடைய விஷயத்துல தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சிறப்பு பெற்று அதை மென்மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத அழகா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படத்துல இருக்க எல்லா கலைஞர்களும் சரி ரொம்பவே அழகா அவங்களுடைய திறமை, நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனக்குள்ள இருக்க திறமையை மென்மேலும் வளர்த்துக்கிட்டு ரொம்பவே அழகா அவங்களுக்கு கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை சூப்பரா வெளிக்கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சாரும் சரி, இதுல இருக்க எல்லா ஆர்டிஸ்டும் சரி ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. நான் இந்த திரைப்படத்துல வந்து காஸ்டியூம் டிசைனர் as well as இந்த திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் டீச்சர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சைமன் சாப்கடன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டீம் ஆல்ரெடி நம்மளுடைய டான் செலக்ட் சார் இருக்காங்க, நம்மளுடைய கேமராமேன் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா எல்லாமே இருக்கு. ரொமான்டிக் அண்ட் த்ரில்லர், ஹாரர் எல்லாமே வந்து கலந்த ஒரு திரைப்படம் தான் ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படம். இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம். எல்லாரும் போய் பாருங்க, உங்க சப்போர்ட் கொடுங்க. டைரக்டர் சைனோ சாப்கடன் சார் சொல்லணும்னா நிறைய வந்துட்டு சப்போர்ட்டிவ், நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு மனிதர். அவருடைய முதல் திரைப்படம், அதாவது மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி நம்மளை நம்பி முதல் கால் எடுத்து வச்சிருக்காரு. நிச்சயமா நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும். திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொடியூசர் இன்ஜினியர் பி.ஜே. ராமச்சந்திரன் சார், அவருடைய ஒய்ஃப் சுதா மேம் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ். நிறைய அதாவது ஃபிலிம் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தால் தான் அந்த இடமே ஜாலியாக இருக்கும், ஈஸியாக எல்லாரும் ஒரு ஸ்ட்ரிக்டாக சண்டை கோவம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் பண்ணுங்க, உங்களோட ஒர்க் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை, ஸ்ட்ரிங் வந்து என் கையில் இருக்குது, நீங்கள் லீனியட்டாக உங்களோட ஒர்க் பாருங்கன்ற மாதிரி எல்லாரும் ஃப்ரீயாக விட்டாங்க. ரொம்பவே எல்லாரும் உங்களோட ஒர்க்கை பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக போய் எல்லாரும் பாருங்க. நன்றி. என்னோட பேர் கோவை பாலு. ஆர்கே வெள்ளிமேகம் என்ற ரைட்டர். வந்தவரை வாழ வைக்கும் தமிழக பத்திரிகை நிருபர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்படம் வந்து உருவானது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறிய த்ரெட்டு மாத்திரம் கிடைச்சது. அந்த த்ரெட்டில் இருந்து நம்ம உருவாகியதான அந்த கான்செப்ட் வெள்ளிமேகம், ஆர்கே வெள்ளிமேகம்.
இது இரவு பகல் பாராது ஒரு கடல் அலைகள் அடிக்கிற ஒரு சப்தத்தில் போயிட்டு ஸ்கிரிப்ட் உருவாக்கியது. இரவு பகல் பாடாது ஒரு பீச்சில் போயிட்டான்னு கதை உருவாக்கியது. இப்படம் வெற்றி அடைய உங்களோட ஆதரவும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருந்த ப்ரொடியூசராகிய திரு P.G. ராமச்சந்திர சாரும், நம்முடைய டைரக்டர் சாரும், கேமராமேன், மற்ற இதில் பங்கெடுத்த இயக்குனர் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படம் வெற்றியடைய வேண்டும். நன்றி. ஒரு நிமிஷம்